சடல மஸ்தியானது, தம்ம பதமும் தான் சாம்பலானது. தமிழர்களுடைய வரலாறு, தமிழர்களுடைய தொன்மை, பல விஷயங்கள் இங்க அளிக்கப்பட்டிருக்கிறது. விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு இலங்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு லைப்ரரியா இருக்குன்னு சொல்லித்தான் அவங்க சொல்ற விஷயம். நூல் என்பது எங்களுடைய அறிவு ஆற்றலை மேம்படுத்துவதோடு அந்த சந்தர்ப்பத்திலே எரியூட்டல் செய்தியை கேள்விப்பட்ட உலகளாவிய ரீதியில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் அதிர்ச்சி அடைந்தனர். பத்திரிகை வாயிலாக இன்று இந்த நினைவை பெரிய அளவிலே இந்த நிகழ்வு வந்த மாதிரி எனக்கு தெரியவில்லை. உண்மையிலே காட்டு மிராண்டிகளை விட கொடுமையான ஒரு செயல் புத்தகத்தை எரிப்பது. அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். நெஞ்சம் மறக்குமா? இன்று நூலக எரிப்பின் 44வது நினைவு நாள். யாழ்ப்பாண பொதுசன நூலகம் தென்னாசியாவின் பெருமைமிகு அடையாளங்களில் ஒன்றாக தமிழர்களின் வரலாற்று தொன்மங்களின் சாட்சியங்களாக விளங்கிய பல அரிய நூல்களை தன்னகத்தை வைத்திருந்து மிகவும் புகழ்பெற்று செயற்பட்டு கொண்டிருந்தது எமது யாழ் பொதுசன நூலகமாகும். தொல்பொருள் வரலாற்று ஆராய்ச்சிகளுக்கான தரமிகு தரவுகளின் சாட்சியமாகவும் விளங்கியது. எமது நூலகம் உலகத் தமிழ் மக்களின் புலமை சொத்தாக கருதப்பட்டது. உலகில் வேறு எங்கும் கிடைக்க முடியாத ஆவணங்கள் மற்றும் அரிதான நூல்கள் யாழ் பொதுசன நூலகத்தில் சேகரித்தும் பாதுகாத்தும் வரப்பட்டன. தமிழர்களின் மேன்மையை உயர்த்தி பெரும் விருட்சமடைந்து பல அறிஞர்களை உருவாக்கிய பெருமை யாழ் நூலகத்தையே சாரும். பீனிக்ஸ் பறவை போன்று எமது நூலகம் இன்று புத்துணர்ச்சியுடன் நிமிர்ந்து நிற்கிறது. யாழ் நூலகத்தில் நடைபெற்ற அழியா நினைவின் நிகழ்வில் யாழ் மாநகர ஆணையாளர் சானா கிருஷ்ணேந்திரன், யாழ் பொதுசன நூலகத்தின் பிரதம நூலகர் திருமதி சிவகரன் அனுசியா, நூலக சமூக செயற்பாட்டாளர் தங்க முகுந்தன், நூலக வாசகர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நன்றி. வாழ்க வளமுடன். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம்.
அனைவருக்கும் வணக்கம். நுகுமான் கவியோடு வந்தேன் கேளும். நேற்று என் கனவில் புத்த பெருமான் சுடப்பட்டு இறந்தார். சிவில் உடை அணிந்த அரச காவலர் அவரை கொன்றனர். யாழ் நூலகத்தின் படிக்கட்டு அருகே அவரது சடலம் உறுதியில் கிடந்தது. இரவின் இருளில் அமைச்சர்கள் வந்தனர். எங்கள் பட்டியலில் இவர் பேர் இல்லை, பின்னேன் கொன்று இரண்டு சினந்தனர். இல்லை ஐயா, தவறுகள் அவையும் நிகழவே இல்லை. இவரை சுடாமல் ஒரு ஈயை கூட சுட முடியாது போயிற்று அம்மாள். ஆகையினால் தான் என்றனர் அவர்கள். சரி சரி, உடனே மறையுங்கள் பிணத்தை என்று கூறி அமைச்சர்கள் மறைந்தனர். சிவிலுடையாளர் பிணத்தை உள்ளே இழுத்துச் சென்றார். 90,000 புத்தகங்களினால் புத்தரின் மேன்மையை மூடி மறைத்தனர். சிகாலோவாத சூத்திரத்தினை கொளுத்தி எரித்தனர். புத்தரின் சடல மஸ்தியானது. தம்ம பதமும் தான் சாம்பலானது. தம்ம பதமும் தான் சாம்பலானது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். யாழ் தினக்குரல் மற்றும் கொழும்பு தினக்குரல் முகாமையாளர் கடமை காட்டிக் கொண்டிருக்கிறேன். தற்போது யாழ் தினக்குரலில் கொழும்பு தினக்குரலில் முகாமையாளர் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறேன். என்ற பூர்வீகம் நான் அப்கண்ட்ரி மலையாளத்தை பிறப்பிடமாக கொண்ட நான் மட்டக்களப்பில் படிப்பை மேற்கொண்டு மட்டக்களப்பில் படிக்கும் போது நான் யாழ் தினக்குரல் வரணும், பார்க்கணும், எரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருந்தது. அதை போல நான் இப்போ இங்கே இப்போ 13 வருஷம் ஆயிடுச்சு யாழ்ப்பாணத்துக்கு நான் வந்தது. தொடர்ந்து நான் பத்திரிகை வாசிக்கிறதுக்கு ஆவார்தான். உதாரணத்துக்கு இங்கே இருக்கிற அநேகமான பத்திரிகைகள், யாழ் கேலரி கணக்கு பத்திரிகைகளோட அவங்களோட தொடர்பு இருக்குது. அதே போல என்னன்னு சொன்னால், இந்த முக்கியமாக சொல்ல போனால் இந்த லைப்ரரி எரிக்கப்பட்ட சம்பந்தமா வரும்போது நான் இங்கே இருக்கிறவங்களோட நான் பகிர்ந்து கொள்ற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், எப்படி எரிக்கப்பட்ட போட்டோஸ் இருக்குதா என்ற ஒருக்கா அது சம்பந்தமா ஆராய்ச்சி மேற்கொள்றது தான் கூடுதலாக இருக்கிறது. இப்போ வந்தாலும் பார்க்குறேன்னு சொன்னால் அது சம்பந்தமா புத்தகம் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறேன். ஆனால் அது சம்பந்தமா புத்தகங்களோ அதில் முழுமையான இதுகள் ஒன்றும் காண கிடைக்கல. இப்போ உண்மையாக பொறுத்த மட்டும் நான் சொல்றேன், கூடுதலாக நான் பகுதியால் வேலை செய்து அந்த சிங்கள பகுதியில் தான் வேலை செய்தேன். சிங்களாக்களோடு தான் கூடுதலாக செயற்படக்கூடியதாக வேலை செய்யக்கூடியதாக இருந்தது. அவங்கள பொறுத்த மட்டும் நாங்கள் கேட்கும்போது அவங்களும் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னால், லைப்ரரி என்றது பொதுவாக ஆசியாவிலேயே ஒரு சிறந்த ஒரு லைப்ரரி. இது யாரால் எரிக்கப்பட்டது, எப்படி எரிக்கப்பட்டதுன்னு சொல்லி தெரியாது. ஆனால் எங்களுக்கும் ஒரு கவலையான விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு இலங்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு லைப்ரரியா இருக்குன்னு சொல்லி தான் அவங்க சொல்ற விஷயம். இப்போ நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், இதை மாதிரி இப்போ ஏற்பட்ட அசம்பாவிதம் சம்பந்தமா இப்படி ஒன்றும் எதிர்காலத்தில் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லியும், தொடர்ந்து நாங்கள் எங்கட லைப்ரரியை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியும், அதே போல தேவையான எல்லா விஷயத்தையும் மேற்கொண்டு எங்கட லைப்ரரி இன்னும் வளர்க்கறதுக்குரிய வழியை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும், எதிர்ப்பு, கோபங்கள், சண்டை, பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் நல்ல வழியிலே எங்கள் லைப்ரரியை மேற்கொண்டு போகிறதுக்கு அனைவருடைய ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும் என்று சொல்லி எனது எனக்கு வழங்கிய இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். துயரம் தோய்ந்த ஒரு நாளின் நினைவு கூறுவதற்காக நாங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். யாழ்ப்பாணம் பொது நூலகம் எரியூட்டப்பட்டு 44வது ஆண்டு நினைவு தினத்தை நாங்கள் இன்றைய தினம் பொது நூலக வளாகத்திலே ஒன்று கூடி அந்த துன்பியல் நிகழ்வுக்கு எமது அனுதாபங்களையும் கண்டனங்களையும் தெரிவித்து, இவ்வாறான ஒரு நிகழ்வு எதிர்காலத்தில் இடம்பெறக்கூடாது என்ற வேண்டுகையோடு நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். யாழ்ப்பாணம் பொது நூலகம் யாழ்ப்பாண பிரதேச மக்களினது முயற்சியாலே ஆரம்பிக்கப்பட்டு மாநகர சபையாலே பொறுப்பேற்கப்பட்டது. நீங்கள் எல்லோரும் அறிந்தபடியும் உலகளாவிய ரீதியிலே நூலக சிறந்த நிபுணர்களின் ஆலோசனைகள் மற்றும் சிறந்த கட்டட வலைஞர்களின் பங்களிப்போடு இந்த கட்டுமானம் நிறுவப்பட்டு துரதிர்ஷ்டவசமாக
1981ஆம் ஆண்டு எரியூட்டப்பட்டிருந்தது. அந்த நினைவு நாளிலே அந்த சந்தர்ப்பத்திலே எரியூட்டல் செய்தியை கேள்விப்பட்ட உலகளாவிய ரீதியில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் அதிர்ச்சி அடைந்தனர். அதே போல இன்றைய தினத்திலே நாங்கள் அஞ்சலிக்கின்ற தாவீது ஃபாதர் அவர்கள் அந்த துயர செய்தியை கேட்டு தனது உயிரை அதிர்ச்சியில் உயிரிழந்திருந்தார். உண்மையிலே அதை ஒத்த உணர்விலே அனைத்து மக்களும் இருந்தனர் என்பதுதான் காண்பூடு. அந்த நிகழ்விலிருந்து மீண்டல பல ஆண்டுகள் ஆனாலும் இந்த துன்பியல் சம்பவம் எதிர்காலத்துக்கு இடம்பெறக்கூடாது என்பதற்காக எமது சிறார்களுக்கு அல்லது எமது நூலக உத்தியோகத்தர்களுக்கு மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் உரிய மன உறுதியோடு இந்த செய்தியை நாங்கள் விடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே பல்வேறு இடங்களிலே இவ்வாறான நினைவு மீட்டல்கள் இடம்பெற்றிருக்கின்ற வேளையிலும் பொது நூலகத்திலே நாங்கள் இதை தொடர்ச்சியாக மாநகர சபையும் பொது நூலக உத்தியோகத்தர்களும் தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம். இது தொடர்பிலே பல ஆர்வலர்கள் தங்கள் நினைவு பதிவேடுகளையும் எழுதி தொகுத்துள்ளனர். இது தனியே பொது நூலகம் மாநகர சபை என்ற வட்டத்துக்குள் அல்லாத அனைவராலும் நினைவு கூறப்பட வேண்டும். அதே போல இங்கே தொகுக்கப்பட்ட வரலாற்று ஆவணங்கள் முறைப்படி ஒழுங்குபடுத்தப்பட்டு துல்லியமான ஒரு தகவல் திரட்டாக மேம்படுத்த வேண்டும் என்ற செய்தியையும் தெரிவித்து எனது ஆரம்ப உரையை நிறைவு செய்கின்றேன். இந்த துன்பியல் நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் மாநகர சபை ஆணையாளர் அவர்களுக்கும் மற்றும் நேரங்காலம் பெறாமல் இந்த நிகழ்வை கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கின்ற வாசகர்களுக்கும் முதற்கண் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். இந்நிகழ்வு இன்று 44வது ஆண்டை நிறைவையொட்டி இந்த நிகழ்வு ஒரு துன்பம் என்றதை விட நாங்கள் திரும்பவும் பீனிக்ஸ் பறவை போல எழுந்து நிற்கின்றோம் என்பதை காட்டிக்கொண்டு நிற்கின்றது இன்றைய நிகழ்வு. அத்துடன் இந்த நூலகத்தை பொறுத்தவரையில வடமாகாணத்துக்கு மட்டுமல்ல, இது ஒரு தெற்காசிய நாடுகளுக்கே மிகவுமே ஒரு முக்கியமான இது ஒரு நூலகம். அதனால்தான் இன்று இனம், மதம், மொழி எல்லாத்தையும் கடந்து எமது சேவையை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த இனம், மதம், மொழி இன்னும் ஒன்றும் சொல்ல வேண்டும் என்றால் நிறத்தை கூட நாங்கள் இந்த நூலகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளையை மட்டும்தான் பூச்சியிருக்கிறோம். வெள்ளை நிற பூச்சு மட்டும்தான் இங்கே இருக்கின்றது. எந்தவித பாகுபாடுமின்றி வேறுபாடுமின்றி எங்களது சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நான் ஒரு கவலையான விடயத்தை கூற வேண்டி இருக்கின்றது. ஃபேஸ்புக்லையும் சரி, யூடியூப்லையும் சரி உங்களோட தகவல்களை நீங்கள் பகிர்றீங்க. ஆனால் கூடுதலான வாசகர்கள் பத்திரிகை ஊடாகத்தான் தகவலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வயது போனவர்களும் சரி, எல்லாரும் சரி. அந்த பத்திரிகை வாயிலாக இன்று இந்த நினைவை பெரிய அளவிலே இந்த நிகழ்வு வந்த மாதிரி எனக்கு தெரியவில்லை. இந்த நிகழ்வை எப்பவுமே நாங்கள் மறக்கவும் கூடாது. நாங்கள் இது சம்பந்தமான நினைவுகளை அளிக்கவும் கூடாது என்ற ரீதியில் இந்த தகவலை நீங்கள் வழங்கி கொண்டிருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஊடகவியலாளருக்கு எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு இருக்கின்ற அனைவருக்கும் முதலிலே வணக்கம். இங்கே செல்லப்பா அவர்கள் தன்னுடைய வீட்டிலே ஆரம்பித்த ஒரு சிறிய நூலகம், வாசிசாலை இந்தளவு பெரிய ஒரு விருட்சமாக வளர்ந்திருக்கிறது. அங்கே அருகிலே இருக்கின்ற ஃபாதர் டேவிட் அவர்கள் சென்ட் பெட்டிக்ஸ் பாடசாலையினுடைய ஆசிரியராக கடமையாற்றியவர். இந்த நூலகத்திலே அவர் தன்னுடைய முழு நேரத்தை பாடசாலை கவிழ்ந்து ஏனைய நேரங்களை செலவிடுபவர். 1981ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு இந்த நூலகம் எரிக்கப்பட்ட பொழுது அவர் தன்னுடைய பாடசாலையினுடைய விடுதியிலே தங்கியிருந்த விடுதியிலே, நான் நினைக்கின்றேன், அந்த தீச்சுவாலியை பார்த்த மாத்திரத்தில் அவர் தன்னுடைய உயிரை இழந்தார். கல்வியினுடைய அறிவினுடைய அருமை தெரிந்தவர், இந்த நூலகத்தை பாவித்தவர். அந்த அதிர்ச்சியிலே காலமானார். ஆனால் அடுத்த நாள் தான் அனைவருக்கும் 2ஆம் தேதி தான் அவர் இறந்தது தெரியும். நாங்கள் 2ஆம் தேதி தான்
நாங்கள் அப்பொழுது உயர்தரம் கற்றுக்கொண்டிருந்த பொழுது இங்கே இருந்த செய்தி கேட்டு நாங்கள் வந்து இந்த நூலகத்தை பார்த்தோம். உண்மையிலே காட்டு மிராண்டிகளை விட கொடுமையான ஒரு செயல் புத்தகத்தை எரிப்பது. இந்த கட்டிடம் எரிக்கப்பட்டு இங்குள்ள நூலகம் கிட்டத்தட்ட 97,000 நூல்கள், எவ்வளவோ பெறுமதியான ஏடுகள் அனைத்தும் எரிக்கப்பட்டன. இன்றைக்கு சில நூலகம் நிறுவனம் அவற்றை பதிவு செய்து நாங்கள் இலக்கியங்கள் மூலம் பார்க்கக்கூடியதாக எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வெளிநாடுகளில் இருந்து ஏடுகளை கூட எல்லாவற்றையும் அவர்கள் சேகரித்து, இது ஒரு எங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு சம்பவம். நேரிலே நாங்கள் பார்த்து நாங்கள் இந்த ரீதியிலே இன்று இந்தளவு உணர்வு பூர்வமாக இந்த நிகழ்வை அனுப்பிப்பதிலே நாங்கள் மன நிறைவடைகிறோம். எங்களுடைய அந்த நேரம் நூலகராக இருந்த திருமதி ரூபவதி அவர்கள் இதை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம் இங்கே இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். நான் 2 புத்தகங்கள், ஏனென்றால் எங்களுடைய வரலாறுகள், ஏனென்றால் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் 31ஆம் தேதி தான் எரிக்கப்பட்டது, மே 30 அன்றைக்கு வெளியிலே தான் அசம்பாவிதங்கள் நடந்தன. ஜூன் 1ஆம் தேதி இரவு தான் யாழ்ப்பாணத்திலிருந்து அப்பொழுது வெளிவந்த ஒரே ஒரு பத்திரிகையும் இந்த நூலகம் எரிக்கப்பட்டது என்பதை கூறி இந்த நிகழ்விலே வாசகர் சார்பிலே நன்றியும் கூறி விடைபெறுகின்றேன். நான் வந்து யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி படித்தேன். நான் அப்போ நினைக்கிறேன் 80ஆம் ஆண்டு 79ஆம் ஆண்டு அளவில் கூட இந்த லைப்ரரிக்கு வந்து நூல்கள் வாசிக்கிறது, புத்தகம் வாசிக்கிறது 81ஆம் ஆண்டு வந்திருக்கிறேன். இப்போ இந்த எரிச்ச அடுத்த நாள் ஒரு என்ன சொல்கிறது, நாங்கள் நாளாந்தம் போய் தங்கி இருந்த இடம், இல்லை எங்களை ஒரு வழிகாட்டிய இடம், இல்லாட்டி எங்களுடைய ஒரு ஆலயம், அந்த இழப்பு ஒரு தாங்க முடியாததாக இருந்தது. உண்மையிலே நூல்கள் வாசித்தல் என்றது நாங்கள் உங்களை எல்லோருக்கும் தெரியும், ஒரு மனிதனை பூரணமாக்குறது. ஒரு அதாவது சிறைக்கு சென்ற மரண தண்டனை கைதி கூட நாங்கள் வாசிச்சிருக்கிறோம். வாசிக்கிற தன் மரண தண்டனை நிறைவேறதுக்கு முன்னும் தான் வாசித்த புத்தகத்தை திரும்ப வாசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது. சிறைக்காலை செல்கின்ற எத்தனையோ பேர் எங்களுக்கு கொஞ்சம் நூலகம் தந்தால் நாங்கள் எத்தனை ஆண்டும் சிறை இருக்க, ஒரு புத்தகங்கள் கிடைச்சால் அந்த சிறை இருக்க தயாராக. அது உண்மையிலே அந்த நூல் என்பது எங்களுடைய அறிவு ஆற்றலை மேம்படுத்துவதோடு எங்களுடைய உள்ள குமுறல்கள், உள்ள வேதனைகளை இன்னும் ஒரு எழுத்தாளன் எழுதியிருப்பான், அல்லது இன்னும் ஒரு எழுத்தாளன் அதை பகிர்ந்திருப்பான். அந்த பகிர்வுகள் எங்களுடைய என்னென்னு சொல்றது, எங்களோட மனதுடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளை பங்கிடக்கூடியதாக இருக்கும். அந்த இழப்பு ஏற்கனவே எங்களோட மாநகர சபை ஆணையாளர் அல்லது பிரதம நூலகர் கூறியது போல இது மறக்கக்கூடாது, எல்லா காலமும் நினைவுபடுத்த வேண்டும். ஏனென்றால் இப்படி நினைவுகள் இருந்தால்தான் இன்னும் ஒரு சம்பவம் எங்களுக்கு நடக்காமல் இருக்கும். அதேவேளை இது ஒரு என்னென்னு சொல்றது, இது ஒரு புனிதமான பெருமதியான வலியபிளான இந்த நூலகம், அது ஆசியாவிலேயே மிக சிறப்பானதாக ஏனையோரால் என்னென்னு சொல்றது, ஏனையோரால் உணரப்பட்ட நூலகம். இழப்பு அது என்னென்னு சொல்றது, அந்த இழந்தது தான். ஆனால் அதில் நாங்கள் கொஞ்சம் சேர்த்து இப்போ இந்த நூலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ இனிவே அதில் என்ன உண்மையாண்டா எத்தனையோ வரலாறு, உண்மையில வரலாறு என்பது எங்களோட ஒரு கடந்த காலம் வாழ்ந்த மனிதனுடைய ஒரு என்னென்னு சொல்ற, அது அவன் பெட்டகமாக சேமித்து வைத்தது. அதன் இழப்பு தான். ஆனால் இனிவரும் காலங்களில் கூட இப்படியான இழப்பு நடக்கக்கூடாது என்பதும் எங்களுடைய சந்ததிக்கும் இது தெரிய வேண்டும் என்பதையும் கூறி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்யும். யாழ் பொதுசன நூலகம் எரிக்கப்பட்டு 44வது ஆண்டு நினைவு தினம் என்றாகும். 1981ஆம் ஆண்டு ஜூன் 1 இந்த நூலகம் வந்து எரிக்கப்பட்டது. இதில் வந்து காமினி திசாநாயகா, சிறில் மத்தியூ அப்படி உட்பட்ட பெரிய மினிஸ்டர்கள் வந்து எரித்தது என்று சொல்லி அந்த வரலாற்றில் வந்து ஆவணங்கள் இருக்குது. இது ஒரு துன்பியலான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அந்த லைப்ரரி வந்து அந்த தமிழ் மக்களுடைய அடிநாதமாக, தமிழ் மக்களுடைய ஒரு அடையாளமாக
நேற்றும் இன்றும் என்றைக்கும் இது இருக்க போகிறது, இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த வகையிலே செல்லப்பா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு விதை, அவரால் விதைக்கப்பட்ட ஒரு விதை என்று ஒரு விருட்சமாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அங்கே எங்களோட இந்த உருவாக்கத்துக்கு காரணமான முன்னுக்கு ஒரு சிலை இருக்குது, ஃபாதர் லோங்குடைய சிலை. அவர் வந்து இந்த லைப்ரரியை வந்து கட்டுறதுக்கு அவருடைய பங்களிப்பு, அவருடைய தலைமைத்துவம் இங்கே ஈடுபட்டிருந்தது. அது வகையில் உள்ளுக்கு போய் பார்த்தோம்னு சொன்னால் நூலகம் எரிகிற செய்தியை கேள்விப்பட்ட நேரத்தில் உயிர் நீத்த தாவீது அடிகளுடைய இது இருக்குது. அவர் வந்து 33 மொழிகள் தெரிஞ்ச ஒரு ஆளுமையாக நம்முடைய பரத்துரமன் என்ற ஒரு அருட்தந்தையாக இருக்கிறார். அவருடைய எழுதிய கையெழுத்து படிகள் நிறைய விஷயங்கள் எல்லாம் இந்த லைப்ரரியில் வைக்கப்பட்டிருந்தது. அது எரிஞ்ச போது அவர் அந்த துயரில் அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். அதே போல் ஒரு அழாத உள்ளங்கள் இல்லை, நிறைய ஓலைச்சுவடிகள் இருந்தது, எல்லாமே அழிஞ்சு போயிட்டு கிட்டத்தட்ட 97,000 புத்தகங்கள் எரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ வந்து நிறைய புத்தகங்கள் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இந்த நூலகத்தில் இருக்கிற பொழுதிலும் அந்த 97,000 என்று நாங்கள் அந்த எரிக்கப்பட்ட நூல்களுக்கு நிகரான புத்தகங்களை வந்து எடுக்க முடியாத ஒரு சூழல்லாம் இருக்கிறது. தமிழர்களுடைய வரலாறு, தமிழர்களுடைய தொன்மை, பல விஷயங்கள் வந்து இங்கே வந்து அழிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே அந்த ஒரு இலங்கையில் நடந்த பெரிய ஒரு யுத்தம், பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று நடந்து முடிஞ்சிருக்கிறது. ஆனால் அந்த பிரச்சனை ஆரம்பமானதுக்கு காரணமே இந்த நூலகத்தினுடைய எரிப்பு என்று குறிப்பிடலாம். என்னென்னு சொன்னால், ஒரு சிறைச்சாலைகள் மூடப்பட வேண்டுமாக இருந்தால் நூலகங்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்வார்கள். இங்கே நூலகங்கள் எரிக்கப்பட்ட பொழுது, எங்களுடைய நூலகம் எரிக்கப்பட்ட பொழுது சிறைச்சாலைகள் அங்கே திறக்கப்பட்டு சிறைச்சாலைகளிலே ஆட்கள் நிறைய ஒரு சூழல் ஒன்று வந்தது. எதிர்காலத்தில் இப்படியான தொன்பியல்கள் நிகழக்கூடாது. இந்த நூலகத்தை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். யாழ் பொதுசன நூலகம் இன்றைக்கும் தமிழர்களுடைய தனித்துவமாக விளங்கி கொண்டிருக்கிறோம். அதே போல் கிராமப்புறங்களாக இருக்கலாம், பாடசாலைகளாக இருக்கலாம், வீட்டு நூலகங்களாக இருக்கலாம். எல்லாரும் அந்த எங்களோட வீடுகளில் நாங்கள் இந்த நினைவேஞ்சல்களை, இந்த நூலகங்களை உருவாக்குறதுல இந்த முக்கியமான புத்தகங்களை சேகரித்து அடுத்த சந்ததிக்கு கொடுக்குற பணிகளை நாங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.